வானிலை தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் உள்ள 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஓரிரு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், அதே போல புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் தமிழகத்தில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று 8 மாவட்டங்களில் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கான முன் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுவதாகவும், அதே போல மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதற்கு பிறகாக 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி மற்றும் 11, 12 ஆகிய தேதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், இந்த நேரத்தில் காற்று என்பது 30 - 40 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் 11ஆம் தேதி வரையிலும் செல்லக்கூடாது என்றும், வங்க கடலோர பகுதியை பொறுத்தவரையிலும் 12ஆம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அரபிக் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் மத்திய அரபிக் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது வீசக்கூடும் என்றும், இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.